நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்த்தகவல். நிகழ்த்தகவு. சாலையில் சென்று கொண்டிருந்த போது உரசிக்கொண்ட 2 பைக்குகள், மாறி மாறி வார்த்தைகளை விட்ட இளைஞர்கள். 2 இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு கேங் வாராக மாறியதால் பரபரப்பு. சமாதானத்திற்கு அழைப்பது போல் நடித்து இளைஞரை வெட்டி கொன்ற கொடூரம். சாதாரண பைக் மோதல் பிரச்சனை கொடூர கொலை வரை சென்றது ஏன்? பின்னணி என்ன? தூத்துக்குடி முத்துகிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த சூர்யாங்கிற 20 வயது இளைஞர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏரியாவுல தன்னோட பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப சூர்யா பைக்கும் எதிரில வந்த அதே ஏரியாவை சேர்ந்த ஹரிஹரன் பைக்கும் லேசா உரசி இருக்கு. அப்ப பார்த்து போக மாட்டியான்னு சூர்யா கேட்க, பதிலுக்கு உனக்கு கண்ணு இல்லையான்னு ஹரிஹரன் கேட்க 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. சூர்யா தனியாதான் வந்திருக்காரு. ஆனா ஹரிஹரன் கூட இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்திருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து சூர்யாவை அடிக்க பாய, உடனே சூர்யா ஹரிஹரனோட சட்டைய பிடிக்கன்னு வாக்குவாதம் கைகளப்பா மாறி இருக்கு. உடனே ஹரிஹரன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு போன் பண்ணி வர சொல்லி இருக்காரு. அதே மாதிரி சூர்யாவும் தன்னுடைய ஏரியா பசங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லி இருக்காரு. 2 பைக்கும் லைட்டா உரசினதுல ஆரம்பிச்ச பிரச்சனை கொஞ்ச நேரத்துல 2 கேங்குக்கு இடையில மோதலா மாறிடுச்சு. 2 கேங்க சேர்ந்தவங்களும் நடு ரோட்ல நின்னு மாறி மாறி முறைச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. நல்ல வேளையா பெரிய அசம்பாவிதம் ஏதோ நடக்கிறதுக்குள்ள அவங்களே அங்கிருந்து கலைஞ்சி போயிருக்காங்க. ஏதோ கோவத்துல வார்த்தையை விட்டதுல பிரச்சனை ஆயிருச்சு. அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சூர்யா வழக்கம் போல தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா ஹரிஹரன் விஷயத்தை அதோட முடிக்காம சூர்யா தன்னோட சட்டை மேல கைய வச்சதையே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. பிரச்சனை நடந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் சூர்யாவுக்கு போன் பண்ண ஹரிஹரன், ஏதோ தெரியாம பிரச்சனை ஆயிருச்சு, இத வளர்த்துக்கிட்டே போக வேண்டாம், என்னதான் இருந்தாலும் எல்லாருமே ஒரே ஏரியாக்காரங்க, நாளை பின்ன ஒருத்தருக்கொருத்தர் முகத்தை பார்க்கணும், எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம், நேர்ல வான்னு கூப்பிட்டு இருக்காரு. சமாதானம் தானே பேச கூப்பிடுறாங்கன்னு நினைச்ச சூர்யா ஹரிஹரன் சொன்ன இடத்துக்கு போயிருக்காரு. முதல்ல ஹரிஹரன் மட்டும்தான் அங்க நின்னுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா ஹரிஹரனோட ஃப்ரெண்ட்ஸ் 6 பேரு அங்க ஏற்கனவே மறைஞ்சிருந்திருக்காங்க. அதை பார்த்த சூர்யா சமாதானம் பேசுறதுக்குன்னு கூப்பிட்டுட்டு பசங்களோட நின்னுக்கிட்டு இருக்க, என்ன இதுன்னு கோவமா கேட்டிருக்காரு. என்ன தைரியம் இருந்தா என் சட்ட மேலேயே கை வைப்ப, ரோட்ல வச்சு அப்படி எகுற, உன்னை அப்படியே விட்டா இனிமே ஏரியாவில என்ன யாரு மதிப்பா, என்ன அடிச்சுட்டு நீ ஏரியாவில கெத்து காட்டலாம்னு நினைக்கிறியான்னு மிரட்டுற தொனியில பேசியிருக்கான் ஹரிஹரன். அப்ப சூர்யாவும் பதிலுக்கு ஆவேசமா பேசியிருக்காரு. உடனே ஹரிஹரனும் அவரோட கூட்டாளிகளும் இந்த ஏரியாவில் நாங்க தாண்டா கெத்துன்னு சொல்லி சூர்யாவை அடிச்சிருக்காங்க. அடுத்து தான் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து சூர்யாவை சரமாரியா வெட்டி இருக்கான் ஹரிஹரன். ரத்தம் கொட்டினதை பார்த்ததும் எப்படியும் கொஞ்ச நேரத்துல இறந்துருவான்னு நினைச்சு ஹரிஹரனும் கூட்டாளிகளும் தப்பிச்சு ஓடி இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்தப்ப சூர்யா ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காரு. உடனே அவரை மீட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அங்க சிகிச்சை பலனளிக்காம சூர்யா உயிரிழந்துட்டாரு. முதல்ல அடிதடி கேஸ்னு பதிவு செய்யப்பட்ட வழக்க கொலை வழக்கா மாத்தின போலீஸ் சூர்யா கொலை கேஸ்ல தொடர்புடைய ஹரிஹரன் உட்பட 6 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அதோட சூர்யாவை கொத்தி கொன்னப்ப இவங்க கூட வேற யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்கிறத பத்தியும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கொல்லப்பட்ட சூர்யா, கொலை செஞ்ச ஹரிஹரன், அப்புறம் அவங்க கூட்டாளிங்க எல்லாருமே 20-23 வயசு இளைஞர்கள். இவங்க எல்லாருமே படிச்சு முடிச்சிட்டு சில பேர் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு ஒழுங்கா எந்த வேலைக்கும் போகாம ஊர் சுத்திக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. ஏரியாவுக்குள்ள வச்சு நம்ம கிட்ட ஒருத்த எதிர்த்து பேசிட்டாங்கிற கெத்து பிரச்சனை தான் இந்த கொலைக்கு மூல காரணம்னு சொல்லப்படுது. ஆக மொத்தத்துல ரோட்ல போகும்போது 2 பைக் லேசா உரசுனதுல ஆரம்பிச்ச பிரச்சனை ஒரு உயிரையே காவு வாங்கி இருக்கு.
செல்போன் அழைப்பை எடுக்காததால் சகோதரி வீட்டிற்கு நேரில் சென்ற இளைஞர். நீண்ட நேரமாகியும் கதவு திறக்கப்படாததால் பதற்றம். கதவை உடைத்து உள்ளே சென்றவர்களுக்கு பேரதிர்ச்சி. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு ஒரே நேரத்தில் அரங்கேறிய மர்மம் என்ன? கொலையா தற்கொலையா? திகில் கிளப்பும் சம்பவத்தில் மர்மம் உடைந்ததா? நைட்டு சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி பேசின தாமோதர குப்தா மறுநாள் சொந்தக்காரங்க போன் பண்ணப்ப எடுக்கல. தாமோதர குப்தா மனைவியோட தம்பி அக்காவுக்கும் மாமாவுக்கும் மாத்தி மாத்தி போன் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்பவும் கால் எடுக்கல. அக்காவும் மாமாவும் போன் பண்ணா எடுக்காம இருக்க மாட்டாங்களேன்னு பதறனவரு நேரா வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டோட காலிங் பெல் அடிச்சதும் ரேவதி ரேவதின்னு அக்காவோட பேரை சொல்லி கூப்பிட்டோம். வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல. அதனால பதட்டமான ரேவதியோட தம்பி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் ரொம்ப நேரமா கதவை தட்டியும் உள்பக்கமா தாழ்பால் போட்டிருந்த அந்த வீட்டுக்குள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. சந்தேகப்பட்ட போலீஸ்காரங்க கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா பெட்ரூம்ல தாய் ரேவதி 2 மகன்களும் முகத்துல பாலித்தீன் கவரால சுற்றப்பட்டு கழுத்தறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. அதே ரூம்ல உள்ள பாத்ரூம்ல தாமோதர குப்தா கால்கள் கயிறால கட்டப்பட்ட நிலையில கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காரு. வீட்டுல கணவன் மனைவி 2 மகன்கள் இப்படி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்களே, என்ன நடந்திருக்கும் என்ன ஏதுன்னு புரியாம ஒரு நிமிஷம் போலீசாரே குழம்பி போய் நின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இறந்து கிடந்த 4 சடலங்களையும் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. விசாரணையில 4 பேரோட கழுத்து அறுபட்டு கிடந்திருக்கு. அதிலிருந்து ரத்தம் அளவுக்கு அதிகமா வெளியேறித்தான் அவங்க உயிர் பறிபோயிருக்குன்னு சொல்லப்படுது. கணவன் மனைவி 2 பசங்கன்னு 4 பேரும் கழுத்து அறுபட்டு கிடந்ததால இது தற்கொலையா கொலையாங்கிற சந்தேகம் எழுந்துச்சு. சென்னை ஈஞ்சம்பாக்கத்துல உள்ள அபார்ட்மெண்ட்ல தான் தாமோதர குப்தா குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த வீட்டுக்கு சம்பந்தமில்லாத யாராவது வந்துட்டு போனாங்களான்னு அந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணாங்க. ஆனா அதுல எந்த துப்புமே கிடைக்கல. அதுக்கப்புறம் 4 பேர் உயிரிழந்து கிடந்த அறைய முழுக்க ஆராய்ஞ்சப்ப போலீஸ் கையில ஒரு லெட்டர் சிக்கி இருக்கு. அதுலதான் இந்த கொலைக்கு என்ன காரணம், யார் காரணங்கிறது தெரிய வந்து ஷாக்காக வச்சிருக்கு. ரேவதி தாமோதர குப்தா தம்பதிக்கு ரித்விக் தித்விக்னு 2 பசங்க. மூத்த மகன் ரித்விக் 10வது படிச்சிட்டு இருந்திருக்கான். இளைய மகன் தித்விக் 7வது படிச்சிட்டு இருந்திருக்கான். அண்ணா சாலையில சொந்தமா எலக்ட்ரிக் பொருட்கள் சேல்ஸ் பண்ற கடையை நடத்திக்கிட்டு இருந்தாரு தாமோதர குப்தா. தாமோதராவுக்கு கொஞ்ச நாளாவே பிசினஸ்ல லாஸ் ஏற்பட்டிருக்கு. அதனால நிறைய இடங்கள்ல கடன் வாங்கி இருக்கிறதாவும் அந்த கடனை திருப்பி செட்டில் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்ததாவும் சொல்லப்படுது. பிசினஸ் லாஸ், பண கஷ்டம் இதெல்லாம் சேர்ந்து தாமோதர குப்தாவை தவறான முடிவை எடுக்க வச்சிருக்கு. நஷ்டத்திலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியாம, கடனை எப்படி செட்டில் பண்றதுன்னு புரியாம மன உளைச்சல் இருந்த தாமோதரா கொடூரமான முடிவை எடுத்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு மனைவி ரேவதி 2 மகன்களோட தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு மேலையும் கடன் தொல்லையை தாங்க முடியாதுன்னு முடிவு பண்ண தாமோதரா தான் மட்டும் தற்கொலை பண்ணிக்காம தன்னோட குடும்பமோ அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி கொடூரமா யோசிச்சிருக்காரு. ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த மனைவி ரேவதி, மகன்கள் ரித்விக் தித்விக் 3 பேரோட முகங்களை பாலித்தீன் கவரால மூடிட்டு கழுத்தறுத்து துடிக்க துடிக்க கொலை பண்ணி இருக்காரு. மனைவி மகன்கள் உயிரிழந்ததை உறுதி செஞ்ச தாமோதரா பாத்ரூம்குள்ள போய் தன்னோட கால்களை கயிறால கட்டிக்கிட்டு கழுத்தை கத்தியால அறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா போலீசார் தரப்புல சொல்லப்படுது. மனைவி மகன்களை கொலை செய்யறதுக்கு முன்னாடி தாமோதரா ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்ல தான் இந்த கொலைக்கும் தற்கொலைக்குமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்ததா போலீஸ் தரப்புல சொல்றாங்க. அதே நேரம் அந்த லெட்டர்ல தாமோதரா என்ன எழுதியிருக்காரு, மனைவி மகன்களை துடிக்க துடிக்க கொலை பண்ணி தானும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவருக்கு அப்படி எத்தனை கோடி கடன் இருந்துச்சு, தாமோதராவை இந்த கொடூர முடிவை எடுக்க வச்சதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, கடன் தொல்லைய பத்தி தாமோதரா ஒரு பெயரையுமா குறிப்பிடல, தாமோதரா கைப்பட எழுதின கடிதத்துல என்ன இருந்தது, காவல்துறை
காவல்துறை அதை வெளியிடுறதுக்கு ஏன் தயங்குது? இந்த மரணங்களுக்கு பின்னாடி முக்கிய புள்ளி யாராவது இருக்காங்களா? இந்த மாதிரி சந்தேகப்படும்படியான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால போலீசார் நடுநிலையா இருந்து விசாரணை பண்ணாதான் மொத்த உண்மையும் வெளியே வரும். திருமணமாகி 6 மாதமேயான நிலையில் டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர் வெட்டி படுகொலை. வயிற்றில் 3 மாத கருவை சுமந்து கொண்டு கத்தி கதறும் மனைவி. டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளரை கொலை செய்தவர்கள் யார்? கொலைக்கான காரணம் என்ன? கொலையாளிகள் பிடிபட்டார்களா? முத்துமாரியம்மன் கோயில் முன்னால 2 பேரை 3 பேரு சேர்ந்து அரிவாளால வெட்டி போட்டுட்டு அங்கிருந்து ஓடி இருக்காங்க. அதுல ஒரு இளைஞர் அந்த இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. இன்னொருத்தரு வெட்டு காயத்தோட துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த பொதுமக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் உயிரிழந்து கிடந்த இளைஞரோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு காயமடைந்த நபர்கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுலதான் கொலை செஞ்சது யாரு, எதுக்காக கொலை நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே விடை கிடைச்சது. சிவகங்கை கண்ணமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த 29 வயசான சங்கர் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இவருக்கு 6 மாசத்துக்கு முன்னாலதான் கல்யாணம் ஆகி இருக்கு. இவரோட மனைவி 3 மாச கர்ப்பிணியா இருக்காங்க. தன்னோட கார்ல ஒருத்தரை மதுரை ஏர்போர்ட்ல விட்டுட்டு வீடு திரும்பி இருக்காரு சங்கர். தாயமங்கலம் பகுதியில வந்தப்ப காருக்கு பக்கத்துல 2 பைக் நின்னு இருக்கு. காரை உரசுற மாதிரி பைக் நின்னதுனால வண்டியை கொஞ்சம் தள்ளி விடுங்கன்னு ஹாரன் அடிச்சு சொல்லி இருக்காரு சங்கர். அதுக்கு மதுபோதையில் இருந்த முத்துவேலும் செல்வகுமாரும் கார் வச்சிருந்தா நீ பெரிய இவனா, விடாம ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சங்கர் கிட்ட வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. பதிலுக்கு சங்கரும் சண்டை போட்டிருக்காரு. ஆபாச வார்த்தைகளால பேசி 2 தரப்புல உள்ளவங்களும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பைக்ல வந்த இளைஞர்களும் சங்கரும் ஒரே ஏரியா தான். அதே மாதிரி நண்பர்களாகவும் பழகி இருக்காங்க. அதனால சங்கரோட செல்போன் நம்பருக்கு போன் பண்ணின முத்துவேல், என்ன தைரியம் இருந்தா எங்க கிட்டயே முறைச்சுக்குவ, கார் வச்சிருக்கோங்கிற கெத்தை எங்க கிட்ட காட்டுறியா, தைரியமான ஆளா இருந்தா ஒத்தைக்கு ஒத்த மோதி பார்க்கலாம் வான்னு கூப்பிட்டு. மோதி பார்க்க நான் ரெடின்னு சொன்ன சங்கர் பைக்ல தான் நண்பரை அழைச்சுக்கிட்டு முத்துமாரியம்மன் கோயிலுக்கு எதிரில் போய் நின்னுக்கிட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லி இருக்காரு. அடுத்து அங்க சில இளைஞர்களோட வந்த முத்துவேலும் செல்வகுமாரும் சங்கரை தகாத வார்த்தைகளால திட்டி இருக்காங்க. பதிலுக்கு சங்கரும் ஆபாசமா திட்டினதுனால வாக்குவாதம் முத்தி இருக்கு. ஏற்கனவே அரிவாளோட வந்திருந்த முத்துவேலும் செல்வகுமாரும் சங்கரோட கழுத்து பின்தலையில ஓங்கி வெட்டி இருக்காங்க. அப்ப சங்கர் கூட வந்திருந்த நண்பர் தடுக்க முயற்சி பண்ணி இருக்காரு. அவருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்திருக்கு. சரமாரியான அரிவாள் வெட்டுல அதிக ரத்தம் வெளியேறி சங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அடுத்து அங்கு வந்த போலீஸ் சங்கரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதோட காயமாகி கிடந்த சங்கரோட நண்பரையும் சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கு மத்தியில கொலையாளிகளை கைது செய்யணும்னு சொல்லி சங்கரோட உறவினர்கள் இளையான்குடி கண்மாய்க்கரை பகுதியில 2 மணி நேரத்துக்கு மேல சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அப்போ தான் வயித்துல உள்ள 3 மாச கருவோட சங்கரோட மனைவி கத்தி கதறி அழுதாங்க. காவலர்கள் சமாதானம் பேசியும் உறவினர்கள் யாரும் கலையிற மாதிரி தெரியல. இந்த சூழல்ல கொலை செஞ்சுட்டு தப்பி ஓடின முத்துவேலும் செல்வகுமாரும் இளையான்குடி கோர்ட்டுல சரணடையறதுக்காக வந்திருக்காங்க. அங்க வச்சு அந்த 2 பேரையும் கைது செஞ்ச போலீஸ் உள்ளூர்லயே பதுங்கியிருந்த பிரேம்குமாரையும் கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைய மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் ஊதி பெருசாக்குனதுனால ஒரு உசுறு போனதுதான் மிச்சம். தீபாவளி அன்று நண்பர்களுடன் வெளியே சென்ற இளைஞர் நீண்ட நேரமாகியும் மகன் வீடு திரும்பாததால் பெற்றோர் பதற்றம். பல இடங்களில் தேடியும் மகன் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார். இளைஞரை மது அருந்துவதற்கு அழைத்துச் சென்று கொடூரமாக வெட்டி கொன்ற உயிர் நண்பன். இளைஞரை நண்பனை கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன?
தீபாவளி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்பி இருக்காரு வினோத்குமார். காலையில வெளியில போன வினோத்குமார் இரவாக்கியும் வீட்டுக்கு வரல, போனும் ரீச் ஆகல. அதனால பதற்றமான பெற்றோர் மகனை பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. ஆனா வினோத்குமார் எங்க போனாருன்னே தெரியல. இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க வேண்டாம்னு வினோத்குமாரோட பெற்றோர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ்காரங்க என்ன ஏதுன்னு கம்ப்ளைண்ட முழுசா படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. பண்ணைக்காட்டுல உள்ள முட்புதர்ல ஒரு இளைஞரோட சடலம் கிடக்கிறதா அந்த ஏரியாவில் உள்ளவங்க சொல்லி இருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு கிளம்பின போலீஸ் போகும்போது மகனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவரையும் கூடவே கூட்டிட்டு போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறம்தான் அந்த இளைஞர் வேற யாரும் இல்ல, காணாமல் போன வினோத்குமார் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் வினோத்குமாரோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அவரை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. முதற்கட்டமா ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்ததுல சம்பவத்தன்னைக்கு வினோத்குமார் 2 இளைஞர்களோட வந்ததும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த 2 இளைஞர்கள் மட்டும் பைக்ல போனதும் பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றின போலீஸ் அதுல பதிவாகி இருந்த சதீஷ்குமார், முத்துக்குமாருங்கிற இளைஞர்களை பிடிச்சு விசாரணை பண்ணதுலதான் வினோத்குமாருக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வந்துச்சு. திண்டுக்கல் கொடைக்கானலை சேர்ந்த வினோத்குமாரும் அதே ஊரை சேர்ந்த சதீஷ்குமாரும் முத்துக்குமாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துக்கு போனாலும் ஒன்னாதான் போவாங்க. அப்படி தீபாவளி அன்னைக்கு வினோத்குமாருக்கு போன் பண்ண சதீஷும் முத்துக்குமாரும் மது குடிக்க போலாம் மச்சான்னு சொல்லி இருக்காங்க. ஃப்ரெண்டு கூப்பிட்டதும் வினோத்குமாரும் வீட்ல இருந்து கிளம்பி இருக்காரு. மது பாட்டில்களை வாங்கிட்டு பண்ணைக்காட்டுக்கிட்ட போய் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்ப வினோத்குமார் போதை தலைக்கேறினதும் சதீஷ்குமாரோட அம்மாவை பத்தி தவறா பேசினதா சொல்லப்படுது. அப்படி பேசாதன்னு முத்துக்குமார் வினோத்தை அமைதிப்படுத்த முயற்சி பண்ணாரு. அப்போ முத்துக்குமாரோட அம்மாவையும் வினோத் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டி இருக்காரு. வினோத் இப்படி பேசினது முதல் முறை இல்ல, போதையில பல முறை நண்பர்களோட தாயை பத்தி தரக்குறைவா பேசினதா சொல்லப்படுது. எங்களை என்ன வேணா பேசு, ஆனா அம்மாவை பத்தி பேசாதன்னு சொல்லியும் வினோத்குமார் கேட்கல. அதனால கடுப்பான சதீஷும் முத்துவும் கத்தியை எடுத்து வினோத்குமாரோட கழுத்துல கொடூரமா வெட்டி இருக்காங்க. அதுல நிலை குலைஞ்ச வினோத்குமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. போலீஸ் விசாரணையில சதீஷும் முத்துவும் நடந்த எல்லாத்தையும் வாக்குமூலமா கொடுத்ததை வச்சு 2 பேர் மேலையும் மர்டர் கேஸ் ஃபைல் செஞ்ச காவலர்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தடுப்பணையில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட தனியார் கல்லூரி பேராசிரியர். தற்கொலைக்கு முன் பேராசிரியை பேசிய 8 நிமிட வீடியோ. 30 வயதையான பேராசிரியை தற்கொலை செய்து கொண்டது ஏன்? 8 நிமிட வீடியோவில் பேசியிருப்பது என்ன? ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க புஷ்பாவதி. 8 நிமிஷம் பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்த்த பெற்றோரும் உறவினர்களும் அறக்க பறக்க புஷ்பாவதியோட மாமியார் வீட்டுக்கு ஓடி இருக்காங்க. அங்க புஷ்பாவதி இல்ல. அதனால இன்னும் பதற்றமான பெற்றோர் புஷ்பாவதியோட மாமியார், மாமனார், கணவன், கொழுந்தன்னு எல்லாரையும் திட்டி சாபம் விட்டதோட வீடியோவை காட்டி தொட்டபல்லாப்பூர் ஊரக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீசார். இதுக்கு மத்தியில விஸ்வேஸ்வரையா தடுப்பணையில ஒரு இளம் பெண் சடலம் மிதக்கிறதா பொதுமக்கள் சில பேர் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க போன போலீஸ் தடுப்பணையில சடலமா கிடந்த புஷ்பாவதியை மீட்டு இருக்காங்க. புஷ்பாவதி இப்படி ஒரு விபரீத முடிவை எடுக்க காரணமா இருந்ததே அவங்களோட கணவர் வீட்டார்தான். கர்நாடகா மாநிலம் பெங்களூரு சோத்தேனஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தான் புஷ்பாவதி. 30 வயசான இவங்க ஒரு பிரைவேட் காலேஜ்ல பேராசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கும் தபசிஹள்ளி கிராமத்தை சேர்ந்த வேணுங்கிறவருக்கும் 1.5 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகி இருக்கு. கல்யாணமான நாள்ல இருந்தே மனைவி கிட்ட சரியா பேசாம இருந்திருக்காரு வேணு. சேர்ந்து சாப்பிடுறது, ஒன்னா வெளியில போறதுன்னு மனைவியை தவிர்த்த வேணு தூங்கும்போது கூட தனியா தான் தூங்கி இருக்காரு. உங்க அம்மா வீட்ல இருந்து பணம் வாங்கிட்டு வா, கார் வாங்கிட்டு வான்னு வரதட்சணை கேட்டு அடிக்கடி டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது.
அது எதையுமே புஷ்பாவதி செய்யாததுனால டென்ஷனான வேணு வேற ஒரு பொண்ணை 2வது கல்யாணம் பண்ணிக்க போறதா மிரட்டினதா சொல்லப்படுது. அதே மாதிரி மனைவி சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொலை முயற்சி பண்ணதாவும் சொல்லப்படுது. அப்போ விஷம் கலந்த உணவு உனக்கு இல்ல, வீட்ல எலி நடமாட்டம் அதிகமா இருந்ததா வேணு சமாளிச்சதாவும் அத புஷ்பாவதி நம்புனதாவும் தெரியுது. ஒரு குழந்தை பிறந்தா எல்லாமே சரியாயிடும், கணவனோ நம்ம மேல பிரியமா இருப்பாருன்னு நினைச்ச புஷ்பாவதி நாம குழந்தை பெத்துக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஆனா அத காது கொடுத்து கேட்காத வேணு கல்யாணமாகி 1.5 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன அவசரம்னு சொல்லி அவாய்ட் பண்ணி இருக்காரு. அதனால கணவன் மேல மனைவிக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஏன் நம்மள தவிர்க்கிறாரு, உடல்ல ஏதாவது பிரச்சனையான்னு சந்தேகப்பட்ட புஷ்பாவதி ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலாம்னு சொல்லி இருக்காரு. அதை கேட்டு கடுப்பான வேணு மனைவிய அடிச்சிருக்காரு. அந்த நேரம் சமாதானப்படுத்த வேண்டிய மாமனாரும் மாமியாரும் உனக்கு குழந்தை வேணும்னா என் இளைய மகனோட குடும்பம் நடத்தி பெத்துக்கோன்னு மருமகளை தகாத வார்த்தைகளால பேசி இருக்காங்க. ஏற்கனவே வரதட்சணை கொடுமை, கணவன் தன்னை தவிர்க்கிற வழின்னு கல்யாண வாழ்க்கையே வெறுக்கிற அளவு வேதனையில் இருந்த புஷ்பாவதி மாமியாரும் மாமனாரும் சொன்ன வார்த்தையை கேட்டு மனசு உடைஞ்சிட்டாங்க. அதனால வீட்டை விட்டு வெளியில போன புஷ்பாவதி பக்கத்துல உள்ள விஸ்வேஸ்வரையா தடுப்பணையில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னால கணவர் வீட்டுல தனக்கு 1.5 வருஷமா நடந்த கொடுமைகளை எல்லாம் அழுது பேசி ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிட்டு தான் அணையில குதிச்சிருக்காங்க. தன்னோட சாவுக்கு மாமனார் மாமியார் கணவர் கொழுந்தன் தான் காரணம்னு அழுது பேசின வீடியோவை பார்த்த பெற்றோரும் உறவினர்களும் புஷ்பாவதியோட மாமியார் வீட்டுக்கு ஓடி இருக்காங்க. காணாம போன 2 நாளைக்கு அப்புறம்தான் இளம் பெண்ணை சடலமா மீட்டிருக்காங்க போலீஸ். புஷ்பாவதியோட வீடியோ ஆதாரத்தை வச்சு கணவர் வேணு, மாமனார் கோவிந்தப்பா, மாமியார் பாரதி, கொழுந்தன் நாராயணசாமி, உறவினர்கள் முத்தே கவுடா, பல்லவி மேல வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க போலீசார். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு